ஹலோ மக்களே, வெல்கம் டு நீலகிரி விவசாயம் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்குக்கு அழகான ஒரு தமிழ் பேர் கூட இருக்குங்க. அந்த தமிழ் பேர் என்னென்னா கமுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்கோட பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாக்கு வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த பாக்கை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மண்ணில் வந்து பதியம் போடணும். பதியம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த குருத்து வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இது வளர்கிற வரைக்குமே அந்த பேக்கெட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூமியில் வந்து நம்ம நட்டு வச்சுருவோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மரங்களில் வந்து பாக்கு வந்து கீழே விழுந்து தானாகவே அது வந்து முளைச்சிரும் அந்த மரத்து பக்கத்துலேயே. இந்த மாதிரி உள்ள செடிகளை எடுத்து நம்ம தனியாக பேக்கெட் பண்ணியும் வைக்கலாம், இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது இடத்துல கூட நம்ம நட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்கு மரங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நாங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து சாணி உரங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். மெயின்டைன் பண்ணுறதுலாம் சரிதாங்க. ஆனால் இதை ஒரு ஆளுகிட்டேருந்து பாதுகாக்கிறதே பெரிய விஷயந்தான். இது யார்கிட்ட இருந்துன்னா நம்ம யானைக்கிட்ட இருந்து தாங்க இதெல்லாம் பாதுகாக்கணும். இந்த பாக்கு மரங்களை யானைக்கிட்டேருந்து காப்பாற்றுறதே ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. சரி, இந்த பாக்கை பச்சையிலே வந்து பறிச்சிட்டு போயிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த பாக்குலேருந்து தான் வந்துட்டு பச்சை கலர் சாயம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிஜாம் பாக்கு, வெட்டு பாக்கு இது எல்லாமே வந்து இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதிகமாக வந்துட்டு இந்த பாக்கு வெத்தலை போடுறதுக்கு தாங்க பயன்படுது. பச்சை பாக்கு வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்படின்னா வந்துட்டு 53 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஒரு சில டைமில் வந்துட்டு அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். மேலும் தகவலுக்கு நீலகிரி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.